விவிலிய வினா விடை. மத்தேயு நற்செய்தி. ஈசாக்கின் தந்தை பெயர் என்ன? ஆபிரகாம். தாவீது அரசருக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகனின் பெயர் என்ன? சாலமோன். மரியாவின் கணவர் யோசேப்பின் தந்தை பெயர் என்ன? யாக்கோபு. ஆபிரகாமின் எத்தனையாவது தலைமுறை இயேசு கிறிஸ்து? நாற்பத்தி 2. இம்மானுவேல் என்பதன் பொருள் என்ன? கடவுள் நம்முடன் இருக்கிறார். ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு செல் என்று எந்த நாட்டுக்கு செல்லுமாறு கூறினார்? இஸ்ரேல். யூதேயாவில் ஏரோது காலமானதும் அரசாண்ட அவர் மகனின் பெயர் என்ன? அர்கெலா. யூதேயாவில் ஏரோதுக்கு பின் அவர் மகன் அர்கெலா அரசாளுவதை கேள்விப்பட்டு ஆண்டவருடைய தூதரினால் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதியின் எந்த ஊருக்கு மரியாளும் யோசேப்புவும் இயேசுவை கூட்டிக் கொண்டு சென்றனர்? நாசரேத்து. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று யூதேயாவின் பாலை நிலத்தில் பறைசாற்றி வந்தவர் யார்? திருமுழுக்கு யோவான். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று கூறிய இறைவாக்கினர் யார்? ஏசாயா. திருமுழுக்கு யோவான் யூதேயாவில் உள்ள எந்த ஆற்றங்கரையில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார்? யோர்தான். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே கடவுளின் ஆவி எந்த வடிவில் இறங்குவது போல திருமுழுக்கு யோவான் கண்டார்? புறா. சீமோன் பேதுருவின் சகோதரர் பெயர் என்ன?
அந்திரேயா. இயேசு முதலில் அழைத்த சீடர்கள் யார்? சீமோன் பேதுரு, அந்திரேயா. இயேசுவை சந்திப்பதற்கு முன் சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும் செய்து கொண்டிருந்த வேலை என்ன? மீன் பிடித்தல். செபதேயுவின் மகன் யாக்கோபின் சகோதரர் பெயர் என்ன? யோவான். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் எது அவர்களுக்கு உரியது? விண்ணரசு. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் யாரை காண்பர்? கடவுளை. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் யார் என அழைக்கப்படுவார்கள்? கடவுளின் மக்கள். எங்கு உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்று இயேசு கூறுகிறார்? விண்ணுலகில். உடலுக்கு விளக்கு எது என்று இயேசு கூறுகிறார்? கண். விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை என்று இயேசு எதை பார்த்து கூறுகிறார்? வானத்து பறவைகள். ஆட்டுத் தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? போலி இறைவாக்கினர். நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படுகிற எவரும் எதற்கு ஒப்பாவர்? பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படாத எவரும் எதற்கு ஒப்பாவார்கள்? மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு. இயேசு கப்பர்நகூமுக்கு சென்றபோது உதவி கேட்டு வந்த நூற்றுவர் தலைவரின் மகன் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான்? முடக்குவாதம்.